ஸ்ரீஹரி, பரந்தாமா, அம்மா, மகாலட்சுமி, ஸ்ரீஹரி. இது என்ன ஆச்சரியம்! இந்த உலகத்தை ஆளும் என் பக்தனுக்கு இந்த நிலைமையா? விதியின் விளையாட்டிற்கு முன்பே செல்வத்தின் மதிப்புதான் பெரியது என்பதை கவிராஜன் மறந்துவிட்டான் போலிருக்கிறது. யுவராஜன் கருவுற்று இருப்பதால் செல்வம் மற்றும் விதிகளுக்கிடையே யார் உயர்ந்தவர் என்பது நிர்ணயமாக வேண்டும் என்பதால் அவன் கருத்தரித்துதான் ஆக வேண்டும். தேவேந்திரனே, விழித்துக் கொள்வாயாக. அன்னையே, ஜெகஜனனி, இந்த புரந்தரனின் வணக்கங்களை ஏற்பாய் தாயே. உன் தெய்வீக பார்வையின் சக்திதான் என் காரியங்களுக்கு காரணம் தாயே. ஆணையிடுங்கள் தாயே, நல்ல காரியம் என்ன நடக்க வேண்டும்? புரந்தரனே, படைப்பின் மூல காரணத்திற்கு முன்னுரை எழுதி சனி தரம் தாழ்ந்து கிடக்கிறான். யுவனாஸ்வரன் தான் உயர்ந்தவன் என்றும் தன் வயிற்றில் தன் வம்சத்தை சுமந்து வருகிறான். இது செல்வம் மற்றும் விதியின் போட்டி என்பதை அறியாமல் இடி மின்னல்களால் பாதிக்கப்படாத நீ அவனை காப்பாற்றி உயிரொன்று பிறந்திட காரணமாக இரு. அவனையும் அவனது பிள்ளையையும் காப்பாற்றி ஆசிர்வதிப்பாயாக. லோகேஸ்வரி, இது விதி செல்வத்திற்கிடையேயான போட்டி என்பதால் அவனை காப்பாற்றும் பொறுப்பு என்னுடையது தாயே. அம்மா, வம்சத்தை காக்கும் ஆசை வந்துவிட்டால் உலகத்தையே தாங்கும் துயரம் ஒரு புறம். அம்மா, அம்மா, மகாலட்சுமி, மகிழ்ச்சி யுவனாஸ்வா, மகிழ்ச்சி. தேவதைகளின் ஆணைக்கு இணங்க இப்படி ஒரு குழந்தையை வரமாக பெற்ற இஷ்வாகு வம்சம் புனிதம் பெற்றது. அழாதே குழந்தாய், அழாதே. இதோ என்னுடைய பெருவிரலை உனது வாய்க்குள் வைக்கிறேன். அமிர்தத்துக்கு சமமான தாய்ப்பாலுக்கு இணையான என்னுடைய இந்த பெருவிரலின் துளியை பருகி அழுகையை நிறுத்து குழந்தாய், அழுகையை நிறுத்து. மகாலட்சுமி அருளியதைப் போலவே ஏக்கமாத்திரேன மாந்தாத்த சிலையின் வைவாக்கியம் எனும் தேவ மந்திரத்தை உன்னுடைய முதுகில் எழுதுகிறேன். நீ காலடி எடுத்து வைக்கும் இடமெல்லாம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் செழித்து விளங்கட்டும். தானம் செய்பவர்கள் பெருகட்டும், ராட்சசர்கள் நடுங்கட்டும், ரிஷிமுனிவர்கள் சந்தோஷப்படட்டும். ஆச்சரியம், பரமாச்சரியம். தேவராஜன் எங்கள் கூடாரத்திலா? முனிவரே, இந்த குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆஹா, யுவனாஸ்வரனுக்கு புத்திர பாக்கியம். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த குழந்தை. ஆஹா, ஆஹா. தேவராஜா, இந்த குழந்தையை சாந்தப்படுத்தியது யார்? முனிவரே, நான் தான் சமாதானப்படுத்தினேன். ஆஹா, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. தேவேந்திரனால் காப்பாற்றப்பட்ட இந்த குழந்தையை மாந்தாத்தா, மாந்தாத்தா, மாந்தாத்தா என்று அழைக்கலாம்.